ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆம்பூர் தேவலாபுரத்தில் இருக்கிற கங்கைம்மன் கோவில் திருவிழாவை தான் பார்க்க வந்திருக்கிறோம். இது 96ஆம் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆம்பூர் மகாராணியை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆம்பூரில் இருக்கிற தேவலாபுரத்தில் இருக்கிற கங்கைம்மன் கோவில் திருவிழாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி 96ஆம் ஆண்டு வெகு விமர்சையாக நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு, பைக்கில் போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் அப்படியே சில்லுன்னு கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜோலார்பேட்டையில் சரியான கனமழை. நம்ம அங்கே கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அப்படியே கிளம்புற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வாணியம்பாடி கிராஸ் பண்ணி அஹ்மதியா தாண்டி வந்துட்டோம். இப்போ நான் நம்ம ஆம்பூர் கிட்டே போக போகிறோம். பார்த்திங்கன்னா மழை, சரியான மழை. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சின்னதா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியெல்லாம் அப்படியே சரியான கிளைமேட்டு, அப்படியே குளிர் எடுக்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா சுத்தமாக வெயிலே இல்லை. அங்கங்கே போகிற வழியெல்லாம் மழை பொழந்த கட்டுது. திடீர்னு அப்படியே சில்லுன்னு காற்று அப்படி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹைவேல போகலாம். பார்த்திங்கன்னா ஹைவே வந்து அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. பார்த்திங்களா, மழை பெஞ்சு அப்படியே ரோடெல்லாம் பளிச்சுன்னு இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம பொறுமையாக அப்படியே போகலாம். ஆம்பூருக்குள்ளே நுழைஞ்சாச்சு. பார்த்திங்கன்னா ஆம்பூருக்குள்ளே நுழைஞ்சோன்னு பார்த்திங்கன்னா ஃப்ளைஓவர் இப்போ புதுசாக கட்டினாங்க இல்லைங்களா, இதுதான் அந்த ஃப்ளைஓவர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பூருக்குள்ளே நுழைஞ்சாச்சு. அப்படியே ஜஸ்ட் ஒரு ஆம்பூரை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ரிட்டன் நம்ம தேவலாபுரம் போனோம்னா, இந்த ஃப்ளைஓவருக்கு முன்னாடி ஒரு கட்டு வருது இல்லைங்களா, அந்த கட்டில் தான் நம்ம தேவலாபுரம் போனோம். ஓகே, நம்ம ஜஸ்ட் ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம தேவலாபுரம் கிட்ட வந்துட்டோம். இந்த பாலாறு தாண்டின உடனே தேவலாபுரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கோவில் தான். கோவிலுக்கு திருவிழாக்காக ரங்கநாட்டியம் எல்லாமே போட்டிருக்காங்க. நைட் டைமில் சரியான வான வேடிக்கை ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய்ட்டு அப்படியே பொறுமையெல்லாம் பார்த்துட்டு வரலாம் சாமியை. இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலாண்ட வந்துட்டோம். இதுதான் வந்து ஆம்பூர் தேவலாபுரம் கங்கைம்மன் கோவில், புதுசாக கட்டின கோவில். இதுக்குள்ளே வந்து அப்படியே நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து சிரசு வைக்கிறதுக்காகவும் தனி ஒரு கோயில் ஒன்று இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ள சாமி பார்த்துட்டு வரலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கங்கைம்மன் கோயிலோட சிறப்பு, இந்த கோயில் எப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்றது எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள முருகரை பார்த்துட்டு வரலாம். கங்கைம்மனோட உற்சவர் சிலை பார்த்திங்கன்னா எவ்வளோ லைட்டிங்கோட ஜொலிக்குது காலையில் நேரத்தில். இன்னும் ஈவினிங் நைட் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அப்படியே வந்து இந்த அம்மனை கும்பிட்டு அப்படியே கோயிலெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கோயிலோட இந்த பழைய புகைப்படங்கள், அதே மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்து கோயில் ஃபுல்லாக அங்கங்கே போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் கோயில் வந்து சாமி பார்த்தாச்சு. இன்னும் விநாயகர் மட்டும்தான் பார்க்கல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம விநாயகரையும் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த சிரசு வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த கங்கைம்மன் கோயிலையும் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் உள்ளே வந்து கங்கைம்மன் சிரசு வைப்பாங்க. அப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சுவாமியோட உடல் செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சிரசு வந்து ஈவினிங் 4 மணிக்கு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீதிகளில் வந்து சிரசு ஊர்வலம் நடந்துகிட்டு இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம பார்த்துட்டு வரலாம். பார்த்திங்கன்னா பேனர்லாம் சும்மா அட்டகாசமாக வச்சுருக்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த தேவலாபுரம் கங்கைம்மனோட பேனர் வந்து சூப்பராக வச்சுருக்குறாங்க. அந்த மயில் இறக்கோட இந்த ஸ்பாட் அண்ட் பாய்ஸ்ன்னுட்டு சூப்பராக வச்சுருக்காங்க டிசைன் பண்ணி. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம ஒவ்வொரு பேனராக அப்படியே பார்த்துட்டு போகலாம். அந்த பேனரோட அந்த வசனம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. அப்படியே நம்ம ஒன்று அப்படியே பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக வரலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய்ட்டு அப்படியே இந்த கடை வீதிகளெல்லாம் எப்படி இருக்குது, இது வழியாக உள்ளே வர்றதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ். நம்ம இது வழியாக தான் நம்ம கோயிலுக்கு வரணும். எல்லாம் ஃபுல்லாக குயின் ஆஃப் தேவலாபுரம்னு போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பசங்க பேனர் வச்சுருக்காங்க பாருங்களேன். ஸோ அவங்க என்ன வேலை வரும் சூப்பராக வச்சுருக்குறாங்க டிஃப்ரெண்ட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம பார்த்துட்டு போகலாம்.
ஓகே, அடுத்து அப்படியே நம்ம போகலாம். அவங்க இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ள நுழையிறது. இந்த ஆற்று பாலம் வழியாக தான் நம்ம இப்படி உள்ள கோயிலுக்குள்ளே வரணும். இது பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்ஸ் வந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். வான வேடிக்கையோட நைட் 8 மணிக்கு வான வேடிக்கை ஸ்டார்ட் ஆகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே இந்த சைடு உள்ளே போய் பார்க்கலாம். இந்த சைடு இந்த கோயில் பக்கத்து வீதியில் உள்ளே போனால் தான் அங்கே சுவாமி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கோயிலாண்ட பக்கத்தில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஆடு கொண்டாந்து இங்கே கோயிலாண்ட வெட்டிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரத்தம் இதாக இருக்குது. எல்லாமே ஒரு செகண்டுக்கு வந்து அப்படியே போட்டுட்டு போயினே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக. வாங்க நம்ம உள்ளே போய் ட்ரம்ஸு சாமியெல்லாம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து பெரிய செம்பண்டால செஞ்சுட்டு இருக்காங்க. இது செஞ்சு முடிச்சோன்னே எல்லாருக்கும் பிரியாணி கொடுப்பாங்க சிரசு ஊர்வலம் நடந்துட்டு இருக்கும்போதே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது 96ஆம் ஆண்டு சிரசு ஊர்வலம் நடக்குது. வாங்க அப்படிங்க இருக்கிற சாமியெல்லாம் பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாமி சிரசு ஊர்வலம் இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது. எல்லா வீதியிலும் சாமி போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டாங்க. எல்லாம் வந்த பக்தர்கள் எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சுட சுட சிக்கன் பிரியாணி எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாருமே வர்ற எல்லாருக்குமே, இந்த திருவிழா பார்க்க வர்ற எல்லாருக்குமே சுட சுட சிக்கன் பிரியாணி இங்கே கோயிலாண்ட கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அவ்வளோதான், கிளம்பலாமா. ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே செம்ம விமர்சையான வான வேடிக்கை அது இதுன்னு திருவிழா இன்னும் களை கட்டும் மேலே தாளத்தோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்னிங் வீடியோ பார்த்துட்டுப்பீங்க. அப்புறம் ஈவினிங் வந்து முடிஞ்சால் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.